நம்மளுக்கு அது படிக்கிறவனுக்கு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ எடுத்துறாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் 18 லட்ச ரூபாய் கேஷ் எடுத்துட்டு வெளியே போயிட்டாருங்க. நேற்று ஈவினிங்ல இருந்தே அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சது. பட் ஈவினிங்ல கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லாத மாதிரி 2-3 ஐடிஸ் தான் சொன்னாங்க ட்விட்டர்ல. ஆனால் போக போக எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா, கானா வினோத் வெளியே போயிட்டாரு, 18 லட்ச ரூபாய் கேஷ் எடுத்துட்டு வெளியே போயிட்டாருன்ட்டு. ஸோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். அது என்னன்னா, இது எப்போ தெரியுமா ஒளிபரப்பு பண்ண போறாங்களாம்? நியாயமா இன்னைக்கே காட்டணும். அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எபிசோடு வரும்ல, அதுலயே காட்டணும். ஆனால் டீம் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம், சனிக்கிழமை விஜய் சேதுபதி வருவார்ல, வெள்ளிக்கிழமை நிகழ்வு அப்படின்ற மாதிரி டிவியில கொஞ்சோண்டு காட்டுவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரிவீல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதே மாதிரி கானா வினோத்தை வீட்டுக்கும் அனுப்பலியாம். அதாவது வந்து எல்லாருமே எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் பேட்டி மாதிரி எடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்கல்ல, ஆனால் கானா வினோத்தை அனுப்பலியாம். ஏன்னா வந்து இன்னும் சீக்ரெட்டா இந்த தகவலை வச்சுக்கணும், ஒய்ஃபுக்கு கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எப்படியோ தகவல் வந்துருச்சுங்க, கானா வினோத் தான் எடுத்தாருன்ற மாதிரி தகவல் வந்துருச்சு. ஏன்னா ஒய்ஃபு கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, கானா வினோத் வெளியே போயிட்டு தான் தகவல் வருதே, எந்த அளவுக்கு அது உண்மைன்னு ஒய்ஃபு கிட்ட கேட்கும் போது இன்னும் டீம் என்ன கான்டாக்ட் பண்ணி எதுவுமே சொல்லன்ற மாதிரி இவரோட ஒய்ஃபு பாக்கியவா அவங்க வந்து ஸ்டேட்டஸ் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் டீம் வந்து அவர் அங்கேயே இருக்க வச்சிருக்காங்க போல. 18 லட்ச ரூபாய் எடுத்திருக்காரு. ஜெயிக்கிற நிலைமையில இவர் தான் இருக்காரு. பட் 18 லட்ச ரூபாய் இவர் எடுத்துட்டு போயிட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரோரா தான் மைண்டை மாத்திட்டதா சொல்றாங்க. அரோரா ரொம்ப நேரமா அந்த பணம் ரிலேட்டடா பேசிட்டு இருக்காங்க. நான் எடுக்கவான்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து பணம் இந்த பணத்தை எடுக்கலன்னா நம்ம செகண்ட் வந்தாலும் காசு கிடைக்காது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருக்கு. இதை பத்திலாம் ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரம்யா அழுத்தி சொல்றாங்க, அண்ணன் நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க, போயிடாதன்னு சொல்றாங்க. அதை மீறியே இவர் எடுத்துட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. ரம்யா சொன்னது வேற. ரம்யா சொன்னதுல இவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ரம்யா என்ன சொன்னாங்கன்றதை நான் தெளிவா சொல்றேன். ரம்யா இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தான் சொல்றாங்க, அங்க அப்சரா இருக்காங்க, பிரவீன்ராஜ் இருக்காரு, வியானா இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, இதை தாண்டி கானா வினோத் அரோரா இருக்காங்க, நடுவில் திவ்யா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ரம்யா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்ட்ராங்கா வந்து நீ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரம்யா அதாவது, கானா வினோத் நான் மட்டும் இங்கே இருக்கிற ஆப்ஷன், அதாவது நானும் பெட்டி எடுத்துக்கலான்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்க எல்லாரையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன். என்ன தெரியுமா பண்ணுவேன், அரோரா கிட்ட போவேன், அரோரா பெட்டியை மட்டும் எடுத்துடாத அரோரா, நீ தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லுவேன். அதே மாதிரி திவ்யா கிட்ட போவேன், திவ்யா பெட்டியை மட்டும் எடுத்துடாத திவ்யா, நீ தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லுவேன். அதே மாதிரி உன்கிட்ட இப்படி சொல்லுவேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் கப்பு ஜெயிக்க போற, நீ தான் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கன்னு உன்கிட்ட சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாரையும் நான் குழப்பி விட்டுட்டு எல்லாரும் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நான் பெட்டி எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் கானா வினோத் நீ தான் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்கன்னு கானா வினோத்தை பார்த்து சொல்கிறாங்களா, அதை மட்டும் கட் பண்ணி ரம்யா இவ்வளோ சொல்லியும் பெட்டியை போய் எடுத்துட்டியேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரம்யா அப்படி சொல்லலை, எல்லாரையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணுவேன்னாங்க. அதில் இவருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து அரோரா கிட்ட நிறைய பேசியிருப்பாரு. அப்படி பேசினதில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சுங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் நம்ம ஜெயிக்கிறதுக்காக போய் கடைசியில் செகண்ட் வந்துட்டோம்னா கூட அதாவது இந்த சம்பள காசு தான் கிடைக்குமே தவிர இந்த காசு கிடைக்காது. இதுவே இப்போ 18 லட்ச ரூபாய் சேர்ந்துருக்கு. இந்த 18 லட்ச ரூபாயை நம்ம எடுத்துக்கிட்டா என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து அப்படி பண்ணதுனால 18 லட்ச ரூபாயோட இப்போ போச்சுங்க. நான்லாம் கண்டிப்பாக விக்ரம் சாண்ட்ரா தான் எடுப்பாங்கன்னு நினச்சேங்க. என்னோட 13 லட்ச ரூபாய் ஏறி இவங்க இன்னும் எடுக்காமல் இருக்காங்களே, அப்போ என்ன மைண்ட் செட்டில் இவங்க இருக்காங்க? ஒருவேளை ஜெயிப்போன்ற நம்பிக்கை விக்ரமுக்கு சாண்ட்ராக்கெலாம் இருக்கா? ஏன்னா வந்து 13 லட்ச ரூபான்றது சாதாரண அமௌண்ட் இல்லைங்க. இப்போ கானா வினோத் எடுத்துகிட்டு போனது 18, ஆனால் இப்போ 13 சேர்ந்துருக்கே. 13 பெரிய அமௌண்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்மி அமௌண்ட்லாம் எடுத்திருக்காங்கங்க. 7 லட்சம் 8 லட்சம்லாம் எடுத்துகிட்டு போனவங்க இருக்காங்க. 13 லட்சம் வந்து யாரும் எடுக்காமல் இருக்காங்கன்னா அப்படி கான்ஃபிடென்ட்டாக எல்லாருக்கும் ஜெயிச்சிருவோன்ட்டு. எப்படி சாண்ட்ராலாம் என்ன கான்ஃபிடென்ட்ல இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை சாண்ட்ரா பயங்கரமாக நம்ம வெளியே இப்போ பாசிட்டிவாக தான் இருப்போம்னு நினைக்கிறாங்களா? உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறதுலேயே புரிஞ்சுக்கலாங்க. இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்கல்ல, சாண்ட்ராவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, விக்ரமை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி எக்ஸ் கண்டஸ்டன்ட் யார்கிட்ட ரொம்ப கொஞ்சி பேசுகிறாங்களோ, யாரை பாராட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் டாப்பில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இதை கூட இங்கே இருக்கவங்க புரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ மாற்று கருத்து இருந்தாலோ சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க.